தன்னுடைய பத்திரிகைகள் மூலம் பல வழிப்பறி கொள்ளைகளை நடத்தி கொண்டு வந்தவர் லட்சுமிகாந்தன் அவர்கள். இவர் பல ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு பலமுறை உள்ளே வெளியே என்று சிறைச்சாலைகளை ஒரு மாமியார் வீட்டை போல சொந்தம் கொண்டாடிய தமிழகத்தின் ஒரு பிளாக்மெயில் பத்திரிகையாளனாக பெயர் எடுத்தவர். அடுத்தவர்களின் மனவருத்தங்களிலேயே பிழைப்பு நடத்தி கொண்டு வந்த ஒரு அயோக்கியன் என்று கூட இவரை சொல்லலாம். 1932 காலகட்டங்களில் இன்று தமிழகத்தோடு சேர்ந்திருந்த ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி சிறைச்சாலையில் இருந்து காவல்துறை அதிகாரிகளை தாக்கிவிட்டு 2 முறை தப்பிச் செல்ல முயற்சி செய்தவர். இந்த கயவனுக்கு தகுந்த இடம் இந்த சிறைச்சாலை இல்லை என்றும் இவரை தூக்கி அந்தமான் சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுங்கள் என்று இன்றைய நீதிமன்றம் இவருக்கு உத்தரவிட்ட போதும் இவருடைய சுக்கிரதிசை அங்கேயும் ஆதிக்கம் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். 1939 காலகட்டங்களில் நடந்த பல போர்க்கலவரங்களுக்கிடையில் அந்தமான் சிறைச்சாலை என்பது ஜப்பானின் ஆளுமைக்கு வந்த காரணத்தினால் இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட கைதிகளில் ஒருவனாக கௌரவமாக வெளியில் வந்தான் லட்சுமிகாந்தன். இவன் சினிமா ஆசையோடு சென்னையில் முகாமிட்டுக் கொண்டு முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த பயணத்தின் பாதைகளில் கண்டறியப்பட்ட ஒரு நபரான கன்னட பிரசாத் என்பவரின் ஒரு தொடர்பால் சினிமா துறையில் இருக்கும் பல செல்வந்தர்களின் அந்தரங்க லீலைகளை பற்றி அறிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்றே சொல்ல வேண்டும். மிகுந்த புத்திசாலித்தனமும் பேச்சு திறமையும் இவருடைய ஒரு மூலதனமாக இருந்தது. நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் என்ன, இங்கே கிடைக்கும் சுவாரஸ்யமான செய்திகளில் இல்லாததும் பொல்லாததும் கூட்டி ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து விடலாம் என்ற எண்ணம் மனதில் தோன்றியது. இவர் தேர்ந்தெடுத்த இந்த பத்திரிகை தொழில் இவருக்கு கை கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும். சினிமா தூது என்று வெளிவந்த அந்த பத்திரிகை செய்திகளில் உண்மையும் பொய்யும் கலந்து வந்த சுவாரஸ்யமான செய்திகளை படிக்க மக்கள் ஆர்வம் காட்டினார்கள். மீடியாக்கள் என்று எதுவும் இல்லாத அந்த காலகட்டங்களில் பத்திரிகைகளில் வரும் செய்திகள் மட்டும்தான் மக்களுக்கு அறுசுவை விருந்தாக இருந்து வந்தது. இவருடைய பத்திரிகைகளில் வரும் செய்திகளால் பல செல்வந்தர்களின் அந்தரங்க லீலைகளை பற்றிய உண்மை கலந்த பல பொய் தோரணங்களோடு வாசகர்களை மனம் மறக்க செய்தது. இதை பற்றியான இது போன்ற செய்திகளை இனிமேல் பத்திரிகையில் எழுதக்கூடாது என்று லட்சுமிகாந்தனுக்கு பணம் கொடுத்த பயில்வான்களும் உண்டு. என்னது, செய்திகள் போடாமல் இருக்க பணமா? இதுவும் நன்றாகத்தானே இருக்கிறது என்ற ஒரு மட்டமான சிந்தனையில் அதையே ஒரு வழக்கமாக எடுத்துக்கொண்டு ஒரு வழிப்பறி கொள்ளையனை போல வாழ பழகி கொண்டார். இப்படி இவருக்கு பணம் கொடுக்க மறுத்த பிரபலங்களில் நிறைய பேர் இவருக்கு பகையாளிகளான கதைகளும் உண்டு. இப்படி பணம் கொடுக்க மறுத்த பிரபலங்களை பற்றி இல்லா கதைகளும் பொல்லா கதைகளும் அதிகமாக எழுதி சமூகத்தில் அவர்களுடைய மரியாதைக்கு பங்கம் விளைவித்தார். இதில் பணம் கொடுக்க மறுத்த பிரபலங்களில் இன்று திரையுலகில் உச்சத்தில் இருந்த சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரும் நடிகர் NS கலைவாணரும் அடக்கம். இந்த காரணத்தினாலேயே இவர்களை பற்றிய அவதூறு செய்திகள் பெரிய அளவில் இவருடைய பத்திரிகைகளில் கிசுகிசுக்களின் சுவாரஸ்யங்களாக வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த மாதிரியான செய்திகளின் எல்லை மீறல்களால் பாகவதர் அவர்களும் கலைவாணர் அவர்களும் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த அன்றைய கவர்னர் ஆர்தர் ஜேம்ஸ் ஹோப் என்பவரிடம் இந்த பத்திரிகையின் அராஜகத்தை தடை செய்ய வேண்டும் என்று கூறி மனு அளித்தார். கவர்னர் அவர்கள் இந்த விவகாரத்தை பற்றி தீவிரமாக ஆராய்ந்த பிறகு அந்த பத்திரிகையில் இருக்கும் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அந்த பத்திரிகையை தடை செய்ய உத்தரவிட்டார். அதனால் அந்த பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் அவர்களுக்கு பாகவதர் மீதும் NS கலைவாணர் மீது ஒரு பகை உணர்ச்சியை உருவாக்கி விட்டது. பிறகு லட்சுமிகாந்தன் அதோடு நின்று விடாமல் இந்து நேசன் என்ற பெயரில் ஒரு புது பத்திரிகையை தொடங்கினார். சினிமா தூது என்ற தன்னுடைய முன்னாள் பத்திரிகையை தடை செய்ய காரணமாக இருந்த இந்த இருவர்களின் மீது இருந்த வெறுப்பின் காரணமாகவே இதை பற்றி மேலும் பகிரங்கமான செய்திகளை வெளியிட்டு ரசிகர்களை பரபரப்புக்குள்ளாக்கியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் மேலும் பங்கம் விளைவிக்கும் அளவிற்கு தன்னுடைய அசுர முயற்சிகளில் ஈடுபட்டான் லட்சுமிகாந்தன். இதை இப்படியே விட்டுவிட்டால் சமூகத்தில் தங்களுடைய அந்தஸ்துக்கு பெரும் வீழ்ச்சி வந்துவிடும் என்ற அச்சத்தில் இவரை கொஞ்சம் தட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்களை அனுப்பி எச்சரிக்கை வைத்து கொஞ்சம் துன்புறுத்தியது வரைக்கும் தான் பாகவதர் அவர்களுக்கு இந்த சம்பவத்தில் பங்கு இருந்தது. இந்த அச்சுறுத்தலால் லட்சுமிகாந்தன் அடங்கிவிடுவார் என்று எதிர்பார்த்த பாகவதர் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. லட்சுமிகாந்தனை ஒரு முறை அச்சுறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்ததே தவிர இந்த விஷயத்திற்காக அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்போதும் இருந்தது இல்லை. ஆனால் லட்சுமிகாந்தன் இதே போல வேறு பல செல்வந்தர்களின் அந்தரங்க லீலைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததால் இவரை தீர்த்து கட்ட உண்மையான பகையாளிகள் ரகசியமாக சுற்றி கொண்டிருந்ததை கவனிக்க தவறியவர் லட்சுமிகாந்தன் அவர்கள். இவருடைய முழு கவனமும் தன்னுடைய பத்திரிகையை தடை செய்ய காரணமாக இருந்த பாகவதர் மீதும் NS கலைவாணர் அவர்களின் மீதும் தான் இருந்தது. இந்த பரபரப்புகளால் பாகவதர் அவர்களை பற்றியும் லட்சுமிகாந்தன் அவர்களை பற்றியுமான செய்திகள்
மற்ற பத்திரிகைகளில் அனைத்து முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லட்சுமிகாந்தன் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால் பழி பாகவதர் அவர்களின் மீது வந்துவிடும் என்பதை உறுதியாக நம்பிய லட்சுமிகாந்தனின் உண்மையான எதிரிகள் ஈட்டிய ரகசிய திட்டத்தின்படி லட்சுமிகாந்தனின் படுகொலை சம்பவம் அரங்கேறியதை. ஒருவேளை போலீசில் அகப்பட்டு விட்டார் பாகவதர் அவர்களும் NSK அவர்களும் சேர்ந்துதான் பணம் கொடுத்து எங்களை இதை செய்ய வைத்தார்கள் என்று கூலிப்படையினரிடம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருந்தார்கள் புத்திசாலி எதிரிகள். உண்மையை சொல்லிவிட்டால் கூலிப்படையினரின் உயிருக்கும் ஆபத்து உண்டு என்பதையும் அவர்கள் எச்சரித்திருந்தார்கள். 1944 நவம்பர் 8ஆம் தேதி திட்டமிட்டபடி அரங்கேறிய கொலை முயற்சி மறைமுக எதிரிகளின் கத்தி குத்துப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்தார் லட்சுமிகாந்தன். அவரை ஓட்டிக்கொண்டு வந்த ரிக்ஷா வண்டிக்காரரை தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்தாலும் திரைப்படங்களில் வரும் காட்சிகளைப் போல உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் அவர் உரையாடலை நிறுத்தவில்லை. என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் முதலில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்கள் என்றும் கூறியிருக்கிறார். உயிருக்கு போராடும் நிலையிலும் இரத்த வெள்ளத்தோடு காவல்துறைக்கு சென்று வாக்குமூலம் கொடுத்த ஒரு தைரியசாலி என்றுதான் இவரை கூற வேண்டும். அவசரமாக கொடுத்த இவருடைய வாக்குமூலத்தை இந்த பதட்டத்தோடு விறுவிறுவென்று எழுதி தள்ளினார் ஒரு போலீஸ் அதிகாரி. இவருடைய வாக்குமூலத்தில் இந்த சம்பவத்திற்கு சந்தேகப்படும் குற்றவாளிகளாக பாகவதர் அவர்களின் பெயரும் NS கலைவாணர் அவர்களின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லட்சுமிகாந்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவத்தில் முதலில் வடிவேலு என்ற ஒரு நபர் கைதானார். லட்சுமிகாந்தன் கொடுத்த வாக்குமூலத்திற்கும் கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்திற்கும் ஒருமைப்பாடு இருந்ததென தியாகராஜ பாகவதர் NS கலைவாணர் அடங்கிய 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது. விசாரணையின் முடிவில் சென்னை உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியதை. இந்த தீர்ப்புக்கு எதிராக தொடுக்கப்பட்ட மேல்முறையீடுகளும் தோல்வியில் முடிந்தது. இவ்வளவு பணமும் சம்பத்தும் இருந்தும் நமது வாழ்க்கை சிறையில் கழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்திற்காக களமிறங்கினார்கள். இதற்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை என்று முயற்சி செய்த மேலும் பல மேல்முறையீடுகளால் அன்றைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் உச்ச நீதிமன்றம் என்று கருதப்படும் லண்டன் பிரைவேட் கவுன்சில் இந்த வழக்கின் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டது. இன்றைய காலத்தில் மிக பெரிய அளவில் பிரதிபலன் வாங்கும் வழக்கறிஞர்கள் பாகவதர் அவர்களுக்காக களத்தில் இறங்கி சட்ட போராட்டம் நடத்தினார்கள். இந்த இறுதிக்கட்ட விசாரணையின் பொழுது பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் அவர்களுக்கு மேலும் பல மறைமுக எதிரிகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததாக வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டு வாதாடினார்கள். இது மனதிற்குள் ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு அவசர வாக்குமூலம் தான் என்றும் இந்த கொலைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதற்கான அழுத்தமான ஆதாரங்கள் எதுவும் போதவில்லை என்றும் இதனால் இவர்களை நிரபராதி என்று கூறி விடுதலை செய்கிறேன் என்று உத்தரவிட்டது. இருந்தாலும் இவர்களின் மீது எறியப்பட்ட சந்தேக கற்களால் ஒரு மென்மையான கலைஞனின் கண்ணாடி உள்ளத்தை ஒட்ட வைக்க முடியாதபடி சிதறிப்போனது என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரியதை. நடித்த வெறும் 14 படங்களால் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தையும் பெற்று எப்போதும் மணமணக்கும் ஒரு கம்பீரமான ராஜாங்க வாழ்க்கை வாழ்ந்து வந்தவருக்கு 2 வருடத்துக்கும் மேலான அனுபவித்த சிறைவாசத்தால் என்னுடைய அழகும் கம்பீரமும் சீர்குலைந்து போய் உடல்நலக் குறைவுக்கு ஆளான. வழக்குகளை சந்திப்பதற்காகவும் கடனாளிகளை பைசல் செய்வதற்காகவும் சம்பாதித்ததில் பாதி கரைத்துக் கொண்ட மீண்டும் திரும்பி வந்து ஒரு சில படங்களில் நடித்து காட்டினாலும் தன்னுடைய பழைய கம்பீரத்தை காட்ட முடியாமல் போனதால் வெளியான படங்கள் தோல்வியில் முடிந்ததை. சமூகத்தில் வில்லங்கமாக உலாவிக் கொண்டிருந்த ஒரு வார பத்திரிகையை முடக்கிவிட்டார்கள் என்ற ஒரே ஒரு ஈகோ மனப்பான்மையின் காரணத்தால் தொடுக்கப்பட்ட ஒரு அவசர வாக்குமூலம் இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளிகளின் முகமூடியை சமூகத்துக்கு எடுத்து காட்டிவிட பொழுதில்லாமல் ஒரு மென்மையான மாபெரும் கலைஞனின் வாழ்க்கை தலைகீழாக தொங்கியதை. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் என்பதை சமூகத்துக்கு எடுத்து காட்டி வாழ்க்கையில் என்னை போல் வாழவும் கூடாது என்னை போல் தாழவும் கூடாது என்று ரசிகர்களுக்கு பாடமாக்கி மறைந்தவர் நமது சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் அவர்கள். ஏழை மக்களுக்கும் தேவாலய கோவில்களுக்கும் இவர்கள் செய்த தொண்டுகளின் வரலாறு இன்றளவும் 8 பாடங்களாய் வரலாற்று சரிதைகளில் வர்ணித்துக் கொண்டுதான் இருக்கிறது.